பென்னி குயிக் சார் வணக்கம். நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? நல்லா கேட்குதுங்க சார். பென்னி குயிக் சார், பொதுவாக 27ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது. 30ஆம் தேதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. 30ஆம் தேதி கட் பண்ணி அவங்க வந்து திரும்பவும் மறு தணிக்கை சான்றிதழ் வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறமேட்டு இந்த தணிக்கை பண்ண காட்சிகள் தான் பப்ளிஷ் ஆக போகிறது. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்கல்ல, உங்களுடைய இந்த பிரச்சனை கேரளாவுக்கு போய் சேர்ந்துருக்காதா, இல்லை இங்கே போதுமான ஆதரவு இங்கேருந்து கிடைக்கலையா? அப்படி சொல்ல முடியாது. நேற்றைக்கு கூட ஏசியா நெட், மனோரமா நியூஸ் ரெண்டுலேயும் என்னோட பேட்டி இருக்கு. கேரளா அவங்களே கூப்பிட்டு எடுத்தாங்க. சரி, இந்த மாதிரி கோகுல சிட் பண்ண நீங்க முற்றுகிட போறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு, அது குறித்த செய்தி வேணும்னு கேட்கும்போது நேற்றைக்கு இரவு நான் 2 ஏசியா நெட்டுக்கு கொடுக்குறேன், அது போல மனோரமா நியூஸ்க்கும் நான் கொடுத்துருக்கிறேன். கேரளாவில் இந்த விஷயம் தெரியும். இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்கள் இதே லைக்கா ஆஃபீஸும் இங்கே இருக்குது. நீங்கள் லைக்கா ஆஃபீஸை நீங்கள் பற்றியே பேசாமல் நீங்கள் கோகுலம் சிட்ஃபண்ட் மட்டுமே பேசுறதுக்கு என்ன காரணம்? நல்ல கேள்வினே, நல்ல கேள்விதான். லைக்கா வந்து அடிப்படையில் ஒரு வியாபாரி. சரி, ஒரு தமிழர் பெயரை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தமிழ் துரோக வியாபாரி. பல இடத்துல அவர் நான் ஒரு சிங்கள கைக்கூலின்னு நிரூபிச்சிருக்கிறார். ஒன்று. இரண்டாவதாக அவரை நாங்கள் ஒரு பொருட்படுத்தவில்லை. காரணம் என்னன்னு கேட்டா, எங்க முதலீடு பண்றதுக்கு கூட்டாலும் முதலீடு செய்யக்கூடிய நபர். ஆனால் கோகுலத்தை நாங்கள் குறிவைப்பதற்கு காரணம் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அல்ல. இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய வருவாய் ஈட்டி, அதான் சொல்லிட்டேன் முதல்ல, 8000 கோடி ரூபாய் வருஷ டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். என்ன எவ்வளவு கவனம். கோகுலம் வந்து என்ன செய்யுது, ஊருக்கு கடை போட்டிருக்கிறாங்க. லைக்கா ஊருக்கு கடை போடல. சரியா? ஊருக்கு கடை போட்டிருக்கிறது யாரு? இந்த கோகுலம் சிட் பண்ணி. எவ்வளவு கவனமா இருந்திருக்கணும் ஒரு ப்ரொடியூசராக. உங்களுக்கு தெரியலையா? நீங்க ப்ரீவியூ ஷோவுக்கு போகலையா? கோகுலம் கோபாலன் ப்ரீவியூ ஷோல பார்த்திருப்பீங்கள்ல, முல்லை பெரியார் எதிர்ப்பு குறித்த காட்சிகள் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ப்ரீவியூ ஷோல நீங்க பார்த்துட்டு மறுபடியும் உங்க கடை 442 கடையும் வெற்றிகரமா தமிழ்நாட்டில் இயங்கும்னு நீங்க நம்புறீங்க பாருங்க. அப்ப அது எங்களுடைய இயலாமை என்று நாங்கள் நினைக்கிறோம் இல்லையா? பெரும்பாவூர் ஆண்டனி தமிழ்நாட்டில் கடை போடல. 3வது தயாரிப்பாளர், மொத்தம் 3 தயாரிப்பாளர், சினிமா துறையை சேர்ந்த நண்பர் சொன்ன மாதிரி. அதுல மெயின் பார்ட்னர் கோகுலம் கோபாலன். காரணம், லைக்கா பணம் போட்டதோட விட்டுட்டான். இந்த கோகுலம் கோபாலன் என்ன செய்யறாரு? அவர்தான் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய விநியோகஸ்தர், டிஸ்ட்ரிபியூட்டர். போதுமா? நாங்கள் கோகுலம் கோபாலனை எதிர்ப்பதற்கான காரணம், தமிழ்நாடு முழுவதும் கடையை போட்டுட்டு நான் தமிழர்களையே எதிர்க்க முடியல, இந்த 442 கடையிலையும் முறையா சீட்டு பிடிச்சு இந்த தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய பணத்துல லாபத்தை எடுத்துக்கொண்டு கேரளாவில் முதலீடு பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய அந்த கோகுலம் கோபாலன் அப்படிங்கிற ஒரு பெரிய மனுஷனை நோக்கி நாங்க கேள்வி எழுப்ப காரணம், அவர்தான் எங்களுடைய பணத்தை சுரண்டக்கூடியவர். அதான் எதுக்குறோம். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? ஒரு தயாரிப்பாளராக உங்களுக்கு கடமை இருக்கிறது. நீங்க தான் சொன்னீங்க, சுரேஷ் கோபியினுடைய பெயர் தேங்க்ஸ் பட்டியலில் இருந்து எடுக்கப்படுது. ஒரு IRS அதிகாரியினுடைய பெயர் தேங்க்ஸ் பட்டியலில் இருந்து எடுக்கப்படுதுன்னா அங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகளுடைய பலம், அந்த மாதிரி 1000 மடங்கு பலம் தமிழக விவசாயிகளுக்கு இருக்கு. அதை நீங்க போக போக பார்ப்பீங்க. இப்பதான் நாங்க தொடங்கி விட்டு இருக்கிறோம். பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்கம் தமிழகத்திலே இப்போது ஒரு நெருப்பை பத்த வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டு பணத்தை தமிழர்களுடைய உழைப்பில் சீட்டு பிடிச்சு சுரண்டி கேரளாவில் கொண்டு போய் தமிழர்களுக்கு எதிராகவே படம் எடுத்து அதை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியக்கூடிய தைரியம் கோகுலம் கோபாலுக்கு இருந்தால் அந்த சிட்பண்டை முடக்கக்கூடிய தைரியமும் உணர்வும் ஆண்மையும் எங்களுக்கு இருக்கு. இந்த ஒரு காட்சி இந்த 2 ஷட்டரை திறந்தாலே மக்களை பலி வாங்குற இந்த நெடும்பள்ளி அணையை குண்டு வைத்து தகர்த்தால் கேரளம் மறுபடியும் தண்ணீருக்குள் மூழ்கும். எப்போ பார்த்தாலும் மழை காத்துன்னு இருக்கிற ஊர் இது பத்தாதுன்னு அந்த டேம் வேற பயமுறுத்திக்கிட்டு இருக்கு இப்படின்ட்டு படத்தில் ஆங்காங்கே பல கேரக்டர்கள் வந்து இந்த முல்லை பெரியாறு அணையை மையமாக வச்சு உணர்ச்சிகரமான வசனங்களை பேசி உசுப்பேத்துட்டு ஆர்டிக்கல் எல்லாம் கூட இன்னைக்கு வெளியாகி இருக்கு. சார், இந்த சில வார்த்தைகளால நீங்க வந்து ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையில் இன வெறுப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது எப்படி ஏற்படும்?
நான் ஒண்ணு சொல்லட்டா? சொல்லுங்க. மற்ற மலையாள திரைப்படங்களைப் போல அல்ல இந்த இந்த லூசிபரும் இந்த படம் சரி. எம்புரான். ஓகே. இது 5 மொழிகள்ல வெளியாயிருக்கு. சரி. கேரளாவை டெக்னிக்கலா, கேரள சினிமாவை டெக்னிக்கலா உலக அளவில் கொண்டு போன முதல் திரைப்படம் இதுதான் சார். சரி. கேரள சினிமாவை டெக்னிக்கலாக சர்வதேச சினிமா தரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிருக்கக்கூடிய ஒரு படம் முல்லைப்பெரியார் அணையில கொண்டு வச்சா கேரளா அழிஞ்சிடும். அழியுமா? பிருத்திவிராஜ் சுகுமாரனுக்கு நான் உன்னை சொல்ல விரும்புறேன். அந்த முல்லைப்பெரியார் அணையில பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய காவல்துறை கேரள காவல்துறை. தெரிஞ்சுக்கோங்க. உங்க நாட்டு போலீஸை நீங்க கேவலப்படுத்துறீங்க. ஓகே. 135 பேர் இருக்கிற ஒரு டிஎஸ்பி தலைமையில முல்லைப்பெரியார் அணையில காவலுக்கு இருக்கக்கூடிய காவல்துறை இந்த கேரள காவல்துறை சார். ஓகே. குண்டு வச்சா அணை உடைஞ்சதுன்னா கேரளா அழிஞ்சிரும். அழியுமா? வெறும் 10 டிஎம்சி தண்ணி சார், வெறும் 10 டிஎம்சி. ஆனால் அந்த அணைக்கு கீழே இருக்கக்கூடிய இடுக்கி அணை 72 டிஎம்சி சார். அது உடைஞ்சா கேரளா அழியுமா? 10 டிஎம்சி ஆனதை உடைஞ்சா கேரளா உடையுமா? ஓகே. ஒன்று நீங்க கேரளா போலீஸையும் கேவலப்படுத்துறீங்க, இன்னொன்று 2014 உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் நீங்கள் கேவலப்படுத்துறீங்க. ஓகே. 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 இது எப்படி நியாயம்? எப்படி நியாயம்? நீ யார் வயித்துல வேணாலும் அடிக்க, ஆனால் விவசாயிகளுடைய வயித்துல அடிக்கிறீங்களே. இந்த பிருத்திவிராஜ் வீட்டுக்கு வரக்கூடிய காய்கறி எங்க உள்ளது தெரியுமா? கோகுலம் கோபால வீட்டுக்கு மயிலாப்பூருக்கு வரக்கூடிய காய்கறி எங்க உள்ள காய்கறி தெரியுமா? எந்த தண்ணியில விளைஞ்ச காய்கறி தெரியுமா? ஓகே. ஓகே. கோகுலால் வீட்டுக்கு போகக்கூடிய காய்கறி எந்த தண்ணியில விளைஞ்ச காய்கறி சொல்லுங்க. யார் விளைவித்த காய்கறி? ஓகே சார். ஓகே. பேச வேண்டாமா? நன்றி வேண்டாமா? ஓகே. மலையாள திரையுலகத்திற்கு நன்றி வேண்டாமான்னு கேட்கிறேன். ஓகே. 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 பேசலாம்.